ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7 சீக்ரெட் ஃபார் க்ரோ யுவர் பிஸ்னஸ் குயிக்லி. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே நல்லா க்ரோத் ஆகலாம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பர்சனை வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டான பீப்புள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த பீப்புள்னால் மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து இருக்கணுன்றப்போ நீங்கள் கரெக்டான பர்சன் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? சப்போஸ் அந்த இடத்துல வந்து நீங்கள் ராங்கான பர்சனை எடுத்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்ஸை வந்து பாதிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் கரெக்டான பர்சன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் ரெவன்யூ சோர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு ரெவன்யூ இன்கம் சோர்ஸில் வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். சரிங்களா? ரொம்ப வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். எப்படி வந்து ரொம்ப டெவலப் பண்ணுறது பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணுறது, ஐடியா பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு ரெவன்யூ சோர்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ரெடியூஸ் யுவர் ரிஸ்க். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க்குன்றது ரொம்பவே ஹையாகவே இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிஸ்க்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்ரு. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ் ஆகும். ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்றப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிஸ்க் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னுமே நல்லாவே க்ரோத் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிக்கணும். சரி, அதான் வந்து பெட்டர். அதாவது நீங்கள் அதுக்கு பொருத்தமாக வந்து நீங்கள் வந்து இருக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பிடிக்காம பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் எதுனாலுமே நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. சரிங்களா? எந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பர்சனாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சிம்பிளாக புரியும். சரிங்களா? அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பண்ணணும் திங்கிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவும் முக்கியம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது கஸ்டமர் பேசிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர் பேசும்போது கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது, அவங்களோட ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட சஜஷனை வந்து நீங்கள் கேட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னுமே ஈஸியாகவே க்ரோத் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஏன்னா எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது வந்து கஸ்டமர் பேஸில் தான். சரிங்களா? அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அப்படின்ற வரும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? பெரிய பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது உங்களோட செல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது உங்களோட டைமாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைமுன்றதை வந்து வேறொருத்தவங்களுக்காண்டி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாகணும். உங்களோட டைம் வந்து வேல்யூபுளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்காண்டி பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வந்து நிறையா பேர் வந்து ஹையர் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்காண்டி நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டெவலப்பும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஒர்க் பண்ணுறக்காண்டி ஃபோக்கஸ் அவங்க என்ன பண்ணணுன்றதை நிறையா பிளான் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அதனால் ப்ராப்பராக உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்களோட செல்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஆல்வேஸ் திங்க் அந்த மாதிரி. சரிங்களா? அதாவது அது எப்படி அது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது நீங்கள் வந்து முன்னோக்கி அதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நெகட்டிவாக அந்த மாதிரின்றதோட ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது இன்னுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதோட இன்னுமே நல்லா பெட்டராக எடுத்து பண்ணணும். அதாவது முன்னோக்கி அந்த மாதிரி. சரிங்களா? அதாவது நிறைய விஷயத்த வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் என்ன மாதிரி ஒரு திங்கிங் பண்ணுறீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு அதை தான் வந்து சொல்கிறீங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போயுமே ஒரு திங்கிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸாக அதாவது இப்போது நிறையா போர் பீப்புளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓல்டு மெமரிஸாக இருக்கட்டும் நடந்து முடிஞ்சதே நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து
அடுத்து ஃப்யூச்சரில் அதுக்காண்டி மட்டும்தான் அவங்க வந்து என்ன வழியோ அதை மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர மித்தபடி அவங்க வேறு அன்வான்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செய்யவும் மாட்டாங்க, அதை திங்கிங்கும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸில் பண்ணும்போது நீங்களும் அது சேம் அதே தான். சரிங்களா? உங்களோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் எப்படி நல்லாவே க்ரோத் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே ரொம்பவே இம்பார்ட்டண்டானது தான். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராகவே இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் டிஜிட்டலாக பண்ணுறது பெஸ்ட்டு. சரிங்களா? அதை ஆஃப்லைனில் பண்ணுறதோட உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு ரொம்பவே இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணுறதுன்ற கண்டிப்பாகவே தெரியாது. சரிங்களா? இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் கோர்சஸாக இருக்கட்டும், சும்மா ஏதாச்சும் உங்களோட டேலண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, அதாவது எஃபோர்ட்டுன்றது சேமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆன்லைனில் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக அதிகம் இருக்காது. அப்புறம் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் எஃபோர்ட்டுன்றது சேம். நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணாலும் நீங்கள் எஃபோர்ட்டுன்றது சேம் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா அட்வான்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா உங்களோட ரீச்சுன்றது ஈஸியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆஃப்லைனில் பண்ணுறது 10 இயர்ஸ் ஆகுதுன்னா இதில் உங்களால் வந்து 3 to 5 இயர்ஸ்லேயே கரெக்டாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக இது பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்சஸ் அந்த மாதிரியாக இருக்கட்டும், நிறையா யூடியூப் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு மென்டார் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா புக்ஸு நிறையா அது மாதிரி நிறையா சக்ஸஸ் பண்ண ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அது மாதிரி நிறையா விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுங்கள். புதுசாக லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து நிறையா ட்ரை பண்ணி நிறையா விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டே இருங்க. சரிங்களா? அப்படி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஒர்க் மேனேஜ்மெண்ட்டு, சரிங்களா, பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசணும், அவங்கள எப்படி வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க எந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். சரிங்களா? அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெட்டராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறையா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் அவங்க வந்து அவங்களோட ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இனிமேல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பாருங்கள். இப்போ அந்த புக்ஸ்லாம் இப்போ ரிச் டாட் புவர் டாட் சொல்லிட்டு இந்த புக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டை வச்சு நிறையா ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்களா. அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிற போது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.